ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதவே நம. ஓம் முருகா சரவண பவ புகாய. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா 2025 ஜனவரி மாதம் கும்பராசிக்கான மாத பலன்களை பார்க்கிறோம். இந்த மாத பலன்கள்ல என்ன பார்க்கிறோம்னா கிரகங்களுடைய மாறுதல். இந்த ஜனவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்படி மாறுது, அதனால நமக்கு மாறக்கூடிய பலன்கள் என்ன ஒண்ணு. ரெண்டாவது, உங்க ராசியில் இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான ஜனவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறது இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ராசிக்கு உண்டான அதிதேவதையை பார்த்திருக்கிறோம், நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதேவை பார்த்திருக்கிறோம். எந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் நம்ம வழிபட்டா தெய்வத்தினுடைய அனுகூலம், தெய்வத்தினுடைய அருள் நமக்கு முழுசா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த விதத்துல இந்த மாசம் நமக்கு பயன்படக்கூடிய, நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு மரம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான மரங்கள். இந்த மரங்களை நாங்க இங்க வீட்டுல வச்சு வளர்த்தலாம், அல்லது மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு வழிபட்டுட்டு வரலாம். அது நிறைய திருக்கோயில்கள்ல ஸ்தலவிருட்சமா இருக்கும், அங்க போய் நீங்க வழிபட்டு வரது இன்னும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரி, இப்போ நம்ம ராசி பலன்குள்ள போறதுக்குள்ள உங்க ராசிக்கு இது 5 வருஷம் முடியுது. 7 சனியுடைய ஆண்டு காலத்துல 5 வருஷம் முடிய போது. இந்த 3ஆவது மாசம் சனி பயிற்சி ஆகுறாரு. அப்போ 5 ஆண்டுகள் முடியுது. இப்போ சனி 7 சனியை பத்தின ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம அடுத்தது உள்ள ராசிகளுக்கு போயிடலாம். இப்போ 7 சனி அப்படிங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு சுற்று வரும். ஒரு ராசிக்கு 2.5 வருஷம். இது ஒரு சிலருக்கு குழந்தை பருவத்துல பிறக்கிறப்பயே, இப்ப இந்த மாசத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா பிறக்கிறப்ப 7 சனியில பிறந்துடுவாங்க. இப்ப அவங்களுக்கு அடுத்த கரெக்டா 30வது வருஷம் வரும். அது எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ, தசா இருப்புல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதோ, பாக்கி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுற்று மாறும். அப்ப இதுல 7 சனியில 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு மங்கு சனி, குழந்தைகள பருவத்துல வரக்கூடியது. முதல் 30 வருஷத்துக்குள்ள வர்றது மங்கு சனி. இந்த மங்கு சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு கல்வியில தடையை உண்டு பண்ணும், குழந்தைகளுடைய வளர்ச்சி அதுல எல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் தடைகளை உண்டு பண்ணும். ஆனா தந்தைக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய 2வது சனி பொங்கு சனின்னு பேரு. 2வது சுற்று 30 வயசுக்கு மேல வரக்கூடிய 2வது சுற்று பொங்கு சனி. இந்த பொங்கு சனியில தான் 2வது சுற்றுல தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அத்தனை பேருடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்பதான் உருவாகி இருக்கும், வேலை கிடைச்சிருக்கும், திருமணம் ஆகியிருக்கும், நீங்க வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, எல்லா சுப நிகழ்வுகளுமே உங்களுக்கு இந்த 2வது சுற்று 7 சனியில தான் கண்டிப்பா நடந்துடும். உங்க வாழ்க்கையை அப்படியே பின்னாடி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பாருங்க. அதனால சனி பத்தி நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. 7 சனி எல்லாத்தையும் பயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். 3வது சுற்று அப்படிங்கிறது மரண சனி. அதுவும் 70 வயசுக்கு மேல வந்துடும். அப்ப நம்ம அதை ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே வயசாயிடும். இப்போ இந்த சனியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டை பாதிக்காது. ஆட்சி வீடு, உச்ச வீடு, சொந்த வீட்டை, மூல திரிகோண வீட்டை பாதிக்காது. அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு சனி பகவானுடைய ஆட்சி மூல திரிகோண வீடு. அதனால நீங்க உங்களுக்கு எப்பவுமே சனி பகவானுடைய பேச்சையை பற்றி நீங்க பயப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க சனி பகவானுடைய வழிபாடையும் குலதெய்வ வழிபாட்டையும் எல்லை தெய்வங்களுடைய கருப்பசாமியினுடைய வழிபாடு, இந்த மாதிரி கூடிய எல்லை தெய்வங்களை வழிபடுறது நீங்க தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதிரி காலகட்டத்துல அப்படியே மாறி சுகமா நடக்கிறத உங்களால பார்க்க முடியும். சரி, இப்ப ராசிகளுக்குள்ள போகலாம். கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான யோகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல காலம். இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டப்பட்டு இருக்கலாம், அத்தனையும் உடச்செறிகிற மாதிரி ஒரு அற்புதமான காலம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதனே உங்க ராசிக்கு ராசியில இருக்கிறார்.
ராசியில ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்றிருக்காரு. ஒண்ணு. இரண்டாவது, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் சுகஸ்தானம், தாய் வண்டி வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தையினுடைய வளர்ச்சி, செல்வாக்கு, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் 4, 9க்கு உண்டான அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாசம் முழுக்க உங்க ராசி இருக்கிறார். அருமையான ஒரு யோகமான காலம். சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் தனபாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவானும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனா அது ஒரு சின்ன டிராப் இருக்கு. 6ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரம் வாங்கி அமர்ந்ததுனால உங்களுக்கு மறைமுகமா அவருக்கு குடும்பங்களால் கொடுக்கறதையும் மறைமுகமான எதிரிகளால உங்களுக்கு ஒரு சில சிரமங்களை உண்டாகும். இதுக்கு அடுத்த நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. 5, 8ங்கிறது 5ங்கிறது பூர்வமுனி புத்திரஸ்தானம். 8ங்கிறது அது ஒரு மனிதனுடைய செல்வாக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் கண்டங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது கொடுக்கக்கூடியது. வராம இருக்கக்கூடிய பணம் டக்குன்னு வர்றது, இது தடைப்பட்ட பணம் திடீர்னு கிடைக்கும், திடீர்னு அதிர்ஷ்டசாலியாகுது, அந்த மாதிரி இடங்களை கொடுக்கக்கூடிய அது ஒரு 8ஆம் இடங்கிறது ஒரு பணபரஸ்தானம். 2, 5, 8, 11ங்கிறது ஒரு பணபரஸ்தானம். அந்த 2, 5, 8க்கு உண்டான புதன் பகவானும் இந்த மாசம் உங்களுக்கு லாபஸ்தானம் கொடுக்குறாரு. ஆக சுக பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல ராசியில 5, 8க்கு உண்டான புதனும் லாபஸ்தானத்துல இருக்கிறார். இதையும் தாண்டி உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியான 7ங்கிறது கலத்திரஸ்தானம். அடுத்தது வியாபாரம், கூட்டு தொழில், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 14ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்துல 14/1/25 வரைக்கும் லாபஸ்தானம் இருக்கிறார். 7ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்துல. அப்போ மனைவியினால, நண்பர்களால, நீங்க கூட்டு தொழில் செய்வதனால, அரசு மூலமா வர வேண்டிய ஆதாயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தடையில்லாம கிடைக்கும். அது இந்த 14ஆம் தேதிக்கு மேல 14/1/25க்கு மேல சூரிய பகவான் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வரும். அப்ப 14ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம், அரசு துறையில உங்களுக்கு வரக்கூடிய சில தொந்தரவுகள், இதெல்லாம் நீங்க முன்னெச்சரிக்கையா இருந்து கவனிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாசம் உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே இதுவரைக்கும் நீங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டீங்களோ அத்தனையில் இருந்து விடுதலை பெற்று மிகச்சிறந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய நிலையில எல்லா கிரகங்களும் இருக்குது. அதனால அதை முழுசா பயன்படுத்தணும்னா குலதெய்வ வழிபாட்டையும் சனி பகவானுடைய வழிபாட்டையும் நீங்க ஒரு முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு எல்லாம் உதவி செய்யறது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிக மிக சிறந்த ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம். சரி, இப்ப கும்பராசிக்கு சந்திராசனம் 18/1/25 இரவு 9:30 இருந்து 21/1/25 காலை 10 வரைக்கும் சந்திராசனம் இருக்கு. அவிட்டம் 3-4 பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 1, 4, 6, 8, 10, 11, 13, 15, 17, 19, 22, 27, 29, 31. அசுப நாட்கள் ஜனவரி 5, 7, 9, 20, 24. இந்த அசுப நாட்கள்ல கொஞ்சம் புது முயற்சிகளை எப்பயுமே தள்ளி போடுறது. ஆஸ் யூசுவலா நம்ம ரொட்டீனா தினசரி செய்யற இதுக்கு இது பாதிக்காது. பட் ஆனா புது முயற்சிகள் கொஞ்சம் உஷாரா இருக்கும். யோக நாட்கள் ஜனவரி 15, 17. இப்ப நீங்க அவிட்டாட்சத்துல பிறந்தவங்க வீட்டுல வளர்த்த வேண்டிய, வணங்க வேண்டிய மரம் அப்படிங்கிறது வன்னி மரம். அடுத்தது சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 2, 5, 7, 9, 11, 12, 14, 16, 18, 20, 23, 28, 30. அசுப நாட்கள் ஜனவரி 6, 8, 10, 21, 26. யோக நாட்கள் ஜனவரி
16, 18 இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும். அதெல்லாம் மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க வணங்க வேண்டிய, வளர்த்த வேண்டிய, வழிபட வேண்டிய உங்க நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் கடம்பு. கடம்ப வனநாதர் அப்படின்னு சிவனுக்கு ஒரு நிறைய கோயில் இருக்கு. அது பாத்தீங்கன்னா கடம்ப வனநாதர், கடம்ப மரம் வனமா இருந்த இடம். கடம்பு அப்படிங்கிறது அந்த மரம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மரம் கடம்பு மரம் எல்லாம் எங்கேயும் ஒரு சில இடங்கள்லதான் ஸ்தல விருட்சமா இருக்கு. அப்போ நமக்கு சில ஆசிரமங்கள்ல எல்லா மரங்களும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களையும் வளர்த்து அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம். அந்த மாதிரி இடத்துல ஒரு இடம் தான் பழனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மானூர் அப்படிங்கிற இடத்துல, பக்கத்துலயே தான் டவுன் ஒட்டிதான் இருக்கு. அங்க எல்லா மரத்தையும் வச்சு வளர்க்குறாங்க. பழனி போறவங்க வாய்ப்பு இருந்தா போய் அந்த மரத்தை தொட்டு வணங்கிட்டு வரலாம். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நட்சத்திரங்கள் ஜனவரி 1, 3, 6, 8, 10, 12, 13, 15, 17, 19, 21, 24, 29, 30. அசுப நாட்கள் ஜனவரி 7, 9, 11, 22, 27. யோக நாட்கள் ஜனவரி 17, 19. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வளர்த்த வேண்டிய மரம், வணங்க வேண்டிய மரம் மாமரம். மாமரம் உங்களுக்கு எல்லா பக்கமுமே இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இடம் இருந்தா வீட்டுல கூட நீங்க வளர்த்திக்கலாம். மரம் வளர வளர உங்களுடைய குடும்பமும் செல்வ செழிப்பா வளரும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த மாதம் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறோம், மிகச்சிறந்த ஒரு நல்ல பொற்காலமான மாதம். நன்றி.